மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஹலால் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சங்கிகள், அதுவும் ரயில்வே விஷயத்துல கூட இனி ஹலால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இன்னைக்கு வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல வைரலா மாறி போயிருக்கு. அதுவும் இந்த பிரச்சனையை யார் மூலமா ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சார்பில் இருந்து இப்ப இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் சார்பில் இருந்து இந்திய ரயில்வே துறைக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்படுது. அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ஹலால் உணவு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எப்படி இந்திய ரயில்வே வந்து ஒரு கட்டமைப்பு நீங்க வச்சிருக்க முடியும்? இது அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்குது, ஒரு மதசார்பற்ற தன்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய ரயில்வேக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறாங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையாலே பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸா இருக்கட்டும், தேசிய மகளிர் ஆணையமா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து அரசுக்காக இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு நிறுவனங்கள் இல்லையா? இப்போ பெண்கள் சம்பந்தமா பாதிக்கப்படும் போது தேசிய மகளிர் ஆணையம் வெளியில வரணும். இங்க எந்த பெண்கள் பாதிக்கப்படும் அவங்க வந்திருக்காங்கன்னு பாருங்க. மணிப்பூர்ல அவ்வளவு பெண்கள் நடுரோட்ல நிர்வாணப்படுத்தப்படும் போது இவங்களாம் வெளியில வரவே மாட்டாங்க. உத்தரப்பிரதேசல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு தலித் சிறுமிகள் நாசப்படுத்தும் போது வரமாட்டாங்க. காஷ்மீர்ல கோவில் கருவறைக்குள்ள வச்சு ஒரு சிறுமி சீரழிக்கப்படும் போது அப்பெல்லாம் இவங்க வெளியில வரமாட்டாங்க. ஆனா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, ஒரு ஸ்கூல்ல ஒரு சர்ச்சை உருவாகுது. அங்க உண்மையிலே இந்த பெண்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா இந்த ஸ்கூல்ல வந்து பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி அப்படின்னு வந்தாலே உடனே அங்க பறந்து வந்துருவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இப்ப இந்த ஹியூமன் ரைட்ஸும் நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கும்போது அப்பெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ், அந்த மனித உரிமை அமைப்புகள் அப்பெல்லாம் வாயை துறக்காம இந்த ஹலால் விஷயத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இவங்க எப்போ வந்திருக்காங்க அப்படின்னா, மத்திய பிரதேசம் போபாலை சேர்ந்த சுனில் அகர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி ஒருத்தர், அவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல போய் இந்த புகார் போய் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ரயில்வேல வந்து ஹலால் மட்டுமே அப்படின்னு சொல்லி ரயில்வேல வந்து அசைவ உணவு விஷயத்துல ஹலால் உணவு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது அனைத்து மதங்கள் வாழக்கூடிய இந்தியாவில் இது வந்து ஒரு மதத்துக்கு மட்டும் பாகுபாடா இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய இந்துக்கள், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், இவங்களாம் இந்த இறைச்சி வியாபாரம் செய்யறாங்க இல்லையா? அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. அதனால இந்த ஹலால் சிஸ்டத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ்ல ஒரு புகார் கொடுக்குறாரு. உடனடியா இந்த புகாரை ஹியூமன் ரைட்ஸ் ஏத்துக்கிட்டு அவர் வந்து ஒரு கவலையோட ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அந்த கவலை ரொம்ப நியாயமான ஒரு கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லி ரயில்வே வாரியத்துக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புறாங்க. அந்த நோட்டீஸ்ல அவங்க மென்ஷன் பண்றதுதான், இந்தியா வந்து ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு நாடு. ஆர்டிகல் 14, 15, 19, 21, 25 படி இந்தியா வந்து அனைவருக்குமான ஒரு நாடா இருக்கும்போது ஒரு மத நம்பிக்கைக்கு மட்டும் நீங்க எப்படி முக்கியத்துவம் அளிக்கலாம்? எல்லா மத நம்பிக்கைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? அது இல்லாம இந்த ஹலால் மட்டுமே அப்படி நீங்க முடிவு செஞ்சீங்கன்னா இதனால இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய இந்துக்களும் தலித்துகளும் இதுல அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதா ஒரு சூழ்நிலை இருக்கிறதால இதுக்கு நீங்க ரயில்வே வாரியம் உடனடியாக இதுக்கு நீங்க பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் ரயில்வே வாரியத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு உயரிய சிந்தனை பாருங்க. இங்க ஹலால் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மற்ற மதத்தோட நம்பிக்கையில எதாவது பாதிக்கப்படுதா? ஏன்னா இப்ப இஸ்லாமியர்களோட நம்பிக்கை என்னன்னா, இறைச்சி விஷயத்துல மட்டும் ஒரு சைவ உணவா இருக்கட்டும், ஒரு காய்கறியா இருக்கட்டும், எந்த சைவ உணவா இருந்தா எந்த உணவை எது வேணாலும் சாப்பிட்டு போயிடலாம். ஆனா இறைச்சியோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளே பல வீடியோல சொல்லியிருக்கிறோம், அந்த எந்த பிராணி விலங்குகள் அறுக்கப்படுதோ அந்த பிராணியுடைய கழுத்து பகுதியில் அறுக்கணும். அந்த கழுத்து பகுதியில ஏன்னா அங்க 4 குழாய்கள் இருக்கும், உணவு குழாய், இரத்த குழாய், மூச்சு குழாய் எல்லாமே அங்க இருக்கும். அது முழுமையா அறுபடுறது மூலியமா அந்த பிராணியோட உடல்ல இருக்கக்கூடிய முழுமையான ரத்தங்கள் முழுக்க வெளியில வரும். அந்த இறைச்சி சாப்பிடுறதுக்கு உண்மையான சுத்தமான ஆரோக்கியமான ஒரு இறைச்சியா இருக்கும். இல்ல அந்த பிராணியை வந்து தலையில ஒரே வெட்டிட்டாலோ அல்லது சுடுதண்ணில முக்கி சாவடிச்சாலோ அது அந்த பிராணிக்கும் வழியா இருக்கும். அந்த இறைச்சி, அந்த ரத்தம் வந்து முழுமையா வெளியேறாது. அந்த இறைச்சியில அந்த ரத்தம் தேங்கி போயிடும். அப்ப ரத்தம்ன்றது அது முழுக்க கிருமிகள், பாக்டீரியா நிறைஞ்சது. அதை சாப்பிடக்கூடிய அந்த பயனாளிக்குமே அவரோட உடலுக்கு கேடு விளைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நம்பிக்கையாவே இஸ்லாத்துல ஒரு முக்கியமான ஒரு கடமையாவே ஹலால் செய்யப்பட்ட உணவு தான் சாப்பிடணுன்றது இஸ்லாமிய நம்பிக்கை. மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ அவங்களுக்கு ஹலால் உணவு சாதாரண உணவு தான், மற்ற உணவு சாதாரண உணவுங்கும் போது ஹலால் ஆரோக்கியமான ஒரு உணவுங்கும் போது அப்ப இதான் இஸ்லாமியர்கள் சாப்பிடுறாங்கன்னும் போது அப்ப டபுள் பெனிஃபிட் இருக்கு. இவங்களுக்கும் பாதிப்பு இல்லை, இவங்களுக்கும் பாதிப்பு இல்லை. அப்ப இங்க இந்த விஷயத்துல ஹலால் உணவை கொடுத்துட்டா எல்லாருக்கும் ஆரோக்கியமா இருக்கும், இஸ்லாமியர்கள் அவங்களோட கடமைக்கு உண்ட உணவை சாப்பிட்டுருவாங்க.
மற்றபடி இது பூஜை செய்யப்பட்ட உணவு, இதுல வந்து மந்திர ஓதப்பட்ட உணவு, இதுல இந்த சங்கிகள் பைத்தியகாரத்தனமா சொல்லுவாங்க இது எச்சு துப்பி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி எதுவுமே கிடையாது. இது வந்து அந்த முறைப்படி அங்க அறுத்தா அது ஒரு ஆரோக்கியமான உணவா இருக்கும். அந்த ஆரோக்கியமான உணவை ஹலால் அப்படின்னா அனுமதிக்கப்பட்டது, ஆகுமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அனுமதிக்கப்பட்ட உணவை சாப்பிடணும். இதை எந்த ஒரு இந்துக்களோ எந்த ஒரு கிறிஸ்தவர்களோ இதுல அப்ஜெக்ஷன் தெரிவிக்கவே இல்லை. இப்ப நல்ல உணவு தான் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல இப்ப ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் இப்ப ஏர் இந்தியா நம்ம மோடிஜியோட புனித ஆட்சியால பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியாருக்கு வித்துட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக இருந்த ஒரே பிளைட்டு ஏர் இந்தியா இருந்தது. அந்த பிளைட்டையும் டாட்டாவுக்கு வித்துட்டாரா? டாட்டாவுக்கு வித்ததுக்கு பிறகு ஏர் இந்தியால ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. இதே மாதிரி தான் ஹலால் உணவு மட்டும், ஹலால் உணவு கொடுத்தா இஸ்லாமியர்களும் சாப்பிடுவாங்க, மற்ற மதத்தவரும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சிருந்தாங்க. அப்போ சங்கிகள் இது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு, எப்படி நீ ஹலால் உணவு கொடுக்கலாம், இப்போ நாங்க ஹலால் உணவு சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி இது ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து ஏர் இந்தியா சார்பில் இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துட்டு, இனிமே சில வழித்தடங்கள்ல மட்டுமே, தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வழித்தடங்கள்ல மட்டுமே ஹலால் உணவு, அதாவது எந்த பிளைட் வந்து சவுதி, ரியாது இது மாதிரியான அரபு நாடுகளுக்கு போகுதோ, அப்போ அதுல போகும்போது ஹஜ்ஜிக்கு போறவங்களோ உம்ராவுக்கு போறவங்களோ இப்படி ஸ்பெசிபிக்கான அந்த பயணிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் ஹலால் உணவு, மற்ற பிளைட்ல மற்ற வழித்தடங்கள்ல எங்கேயுமே ஹலால் உணவு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லி இந்த பிரஷர் தாங்க முடியாம, ஏன்னா சங்கிகள் என்ன பண்றாங்க, பாய்காட் ஏர் இந்தியான்னு சொல்லி ஒரு பிரச்சனை, இனி நீ ஹலால் உணவு கொடுத்தா உன் பிளைட்ல நாங்க டிராவலே பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை உருவாக்குனதால எதுக்கு ஓம்புன்னு சொல்லி ஏர் இந்தியா விட்டுட்டாங்க. இப்ப அந்த மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய ரயில்வே வாரியத்துல இப்படி ஒரு நிலைமை இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்குது. இதை மாத்துறதுக்காக அடுத்த ஒரு, அதுவும் ஹியூமன் ரைட்ஸ் சார்பில் இருந்து இப்படி ஒரு கடிதம் கொடுத்து இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம் இல்ல. இங்க நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஹியூமன் ரைட்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, எல்லாரோட உரிமைக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மனித உரிமை பேசக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நீங்க இதுல மட்டும் பேசக்கூடாது, மற்ற விஷயத்துல நீங்க பேசணும். இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, ரயில்வே என்பது ஒரு பொது நிறுவனம், பொது நிறுவனம் அனைவருக்கும் பொதுவாக அல்லவா இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த கடிதத்துல ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. அப்படி இதயத்துல எல்லா கேள்வியும் போய் கேட்கணும்ல. இப்போ உத்தரப்பிரதேசத்துல பாபர் மசீதை இடிச்சாங்க, ராமர் கோயில் கட்டப்பட்டது. அங்க அந்த ஏரியாவில் ஒரு ஏர்போர்ட் ஒன்று திறக்கப்படுது, அயோத்தியா ஏர்போர்ட். அந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டுக்கு மகரிஷி வால்மீகின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு. ஏன்னா ராமர் கோவிலுக்கு ராமாயணம், இந்த ராமாயணத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனது வால்மீகி எழுதின ராமாயணம், அதனால அந்த வால்மீகியோடைய பெயரையே ஏர்போர்ட்டுக்கு வச்சிடலாம்னு சொல்லி மகரிஷி வால்மீகி ஏர்போர்ட் அப்படி சொல்லி அந்த ஏர்போர்ட்டுக்கு பெயர் வைக்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இருக்காது, ஏதோ ஒரு நல்ல ஒரு கோயிலுக்குள்ள வந்துட்டோமோ அப்படின்னு இருக்கும். முழுக்க முழுக்க ராமருடைய சிலைகள், ராமருடைய வரலாறு பேசக்கூடிய விதங்கள், ராமாயணத்துடைய வரலாறு பேசுற மாதிரி நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமியரும் ஏன் அப்படி கவர்மெண்ட் காசு எடுத்துட்டு போய் கோயிலுக்கு செலவு பண்ற, இந்த மாதிரி கோயில சிலையா போட்டுட்டு இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு இஸ்லாமியரோ எந்த ஒரு கிறிஸ்தவரோ இது வரைக்கும் கேள்வி கேட்டதில்லை. சரி, அது ராமர் கோயிலுக்காக போறவங்க தான் அதிகமா அங்க பயணிக்கிறதால இப்படி வச்சிருக்காங்களா, சரி ஓகே அது விட்டுலாம், அதுல நம்ம ஏன் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அது அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெருந்தன்மையோட தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சங்கிகள், இந்துக்கள் கூட இப்படி பிரச்சனை பண்ணல, சங்கிகள் மட்டும், மதத்தை வச்சு வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய சங்கிகள் மட்டும் எப்படி நீ அங்க ஹலால் நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியா ரயில்வே ஸ்டேஷன், அந்த அயோத்தியா தாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய கட்டமைப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தத்தை அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தோம்னா ஏதோ ஒரு கோயில் தானா அப்படின்னு தோணும். அதுக்கடுத்து நம்ம கிட்ட போய் அந்த போர்டெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ இது ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு பொது நிறுவனம், ரயில்வே மாதிரியான பொது நிறுவனம் அனைவருக்கும் பொதுவாக இயங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ், இங்க போய் நீ அப்ப நியாயமானம் தான் நீங்க போய் கேள்வி கேட்கணும்ல. எப்படிங்க ஏர்போர்ட் வந்து பொது நிறுவனம், எல்லா மக்களுடைய வரிப்படத்துல தான் கட்டப்படுது, ஏன் அங்க இருக்கக்கூடிய ஒரு மதத்துக்கு சார்பான வரலாறு விஷயங்களை அங்க குறிப்பிடுறீங்க, ஏன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த கட்டமைப்புல கட்டுறீங்க? இப்போ கர்நாடகாவில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு, அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்படி கூம்பு வடிவத்தில் இருக்கும். அந்த கூம்பு வடிவம் என்னன்னா, மைசூர் மாதிரியான பகுதிகள் அந்த காலத்துல முகலாயர்கள் ஆட்சி செஞ்ச ஒரு ஊரு. அப்ப அந்த முகலாயர்களோட கட்டட அடிப்படையில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு கட்டுறாங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்ல. ஆனா அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் எப்படி நீ மசூதி ஷேப்ல நீ எப்படி பஸ் ஸ்டாண்ட் கட்ட போச்சு, இந்த பஸ் ஸ்டாண்ட் உடனே இடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு ஷேப்புக்காக பிரச்சனை பண்ண முதவிங்க. இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனே அப்படி ஒரு கோயில் ஷேப்ல கட்டப்படுது. ஆனா இங்கேயும் திரும்பவும் சொல்றேன், எந்த ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ அப்படி ஏன் கட்டின, எல்லாரோட பரிப்பணத்துல தான் கட்டுற, அப்படி எல்லாம் அந்த ஷேப்பை மாத்து சொல்லி ஒருத்தர் கூட அதுக்கு எதிராக பிரச்சனை பண்ணல. ஆனா இந்த இப்ப ஹியூமன் ரைட்ஸ் நீ உண்மையான நேர்மையானவனா இருந்திருந்தா அங்க எப்படி ரயில்வே ஒரு அரசாங்க நிறுவனம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கணுமே, இங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனுமே அப்படி எல்லாருக்கும் பொதுவாக நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தா ஒரு நியாயமானவன். ஆனா அது கேட்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வராங்க, இந்த மாதிரி ஹலால் உணவு மட்டும் போட்டா இதனால இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய இந்துக்களோ பட்டியலினத்தை சேர்ந்த தலித்துகளோ இதுல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான மனித உரிமை அந்த இரக்க பண்போட இப்ப பேச வந்துட்டாங்க.
இவங்களாம் கொஞ்ச நாள் முன்னாடி எங்க போயிருந்தாங்கன்னு தெரியல. உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல, ராஜஸ்தான்ல மாட்டிறைச்சி கொண்டு போனாங்கிறதுக்காக அங்க இஸ்லாமியர்கள் மட்டும் தாக்கப்படல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மாட்டிறைச்சிக்காக தாக்கப்பட்ட அது இஸ்லாமியர்கள் மட்டும் தாக்கப்படுறாங்கன்னு. அங்க தாக்கப்படுறது இஸ்லாமியர்களுக்கு நிகரா தலித்துகள் பெரிய அளவில் தாக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு முறை மாட்டுடைய தோல் கொண்டு போனாங்கிறதுக்காக 4 தலித்துகளை அப்படியே சட்டை இல்லாம ரோட்டை நிக்க வச்சு சாட்டையை வச்சு அடிச்சானுங்க. சாட்டையை வச்சு, மட்டையை வச்சு, எதெல்லாம் கையில கிடைக்குதோ அந்த தோலை உரிக்கிற மாதிரி அவனை போட்டு அடிச்சாங்க. அவங்க தோல்லாம் கிளியக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்கும். தலித்துகள் மாட்டிறைச்சின் பேர்ல உத்தரப்பிரதேசல, ராஜஸ்தான்ல, குஜராத்ல பல இடங்கள்ல தினம் தினம் தாக்கப்படுறாங்க. அப்பெல்லாம் இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்கு அந்த எதுவுமே தெரியாது, அந்த மனித உரிமை மீறல் எதுவுமே தெரியாது. ஆனா இங்க வந்து ஹலால்னால இந்து வியாபாரிகள், தலித்து வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இல்லையான்னு சொல்லி இப்ப புனித கருத்து பேச வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஹலால் விஷயம் அப்படிங்கிறது, இது வந்து ஹலால் அப்படின்னா இஸ்லாமியரோட ஒரு அடையாளம், இஸ்லாமியோட மதம் சார்ந்த விஷயம், அதனால அதை அழிச்சிடணும். எப்படி பாடத்திட்டத்துல முகலாயர்களுடைய வரலாறு எல்லாமே அழிக்கப்பட்டுட்டு அவங்களுக்கு தேவையான வரலாறு, மகா கும்பமேளாவுடைய வரலாறு எல்லாம் உள்ள சேர்க்கப்பட்டு இந்த இந்தியாவில் காலங்காலமா இந்தியாவுடைய பிரபலமான வரலாறு முகலாயர்களுடைய வரலாறு. முகலாயர்களுடைய வரலாறு இல்லாம இந்திய வரலாறு எழுத முடியாது. ஆனா அந்த முகலாயர்களுடைய வரலாறு எல்லாம் நீக்கிற மாதிரி இப்ப இந்த ஹலால் பிரச்சனை உங்களுக்கு கண்ணை குத்திட்டு இருக்குது. அதனால இந்த ஹலாலை நீக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்ப சமீபத்துல RSS 100ஆம் ஆண்டு விழா நடந்தது. நம்ம மோடிஜி கூட 100 ரூபாய் காயின்லாம் வெளியிட்டு கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விழாவில் RSS அலுவலகத்துல உத்தரப்பிரதேசோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு பேச்சு பேசுறாரு. இந்த மாதிரி நாங்க வந்து ஹலால் பேன் பண்ணிட்டோம், இனி உத்தரப்பிரதேச அரசு கீழே எந்த ஒரு பொருளுமே, இப்போ இப்ப நம்ம ஊரெல்லாம் கறிக்கடையில பார்த்தோம்னா ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. ஒரு ஹோட்டல்ல பார்த்தோம்னா ஹலால் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு போர்டை எவனா வச்சனா அவன் மேல கேஸ் போடப்படும். இனி ஹலால்னு ஒரு போர்டை வைக்க கூடாது. ஒரு பொருள், ஒரு உணவு பொருள், ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம்னா அதுல ஹலால்னு சொல்லி முத்திரை இருந்துச்சுன்னா அந்த பொருள் விற்பதற்கே தடை, அந்த கடை மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஹலால் தடை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை உத்தரப்பிரதேசல கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு விளக்கமா RSS 100ஆம் ஆண்டு விழால யோகி ஆதித்யநாத் பேசுறாரு. இப்படி ஹலால் முத்திரை குத்துறது மூலியமா ஒரு குறிப்பிட்ட சாராருக்கே வணிகம் எல்லாம் போய் சேருது. அந்த குறிப்பிட்ட சாரார், இஸ்லாமியர்கள் சொல்றாரு, அந்த குறிப்பிட்ட சாரார் இப்படி ஹலால் முத்திரை போட்டு மட்டுமே 25,000 கோடி ரூபாய்க்கு அவங்க வருமானம் ஈட்டி இருக்கிறாங்க. இந்த 25,000 கோடி வருமானம் ஈட்டி இந்த பணத்தெல்லாம் பயங்கரவாதத்துக்காகவும் மதமாற்றத்திற்காகவும் லவ் ஜிஹாதுக்காகவும் இவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை RSS மேடையில ஒரு முதலமைச்சர் இந்த வார்த்தையை பேசுறாரு. அப்ப ஹலால் அப்படின்னாலே ஏதோ இந்துக்களுக்கு எதிரானது, ஒரு வெறுப்பு நிறைந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துடைய பாஜகவுடைய ஒரு அமைச்சர், அவருடைய பேர் கிரிராஜ் என்ன சொல்றாருன்னா, இந்துக்கள் வந்து ஹலால் பொருளை நீங்க வாங்கிடாதீங்க, ஹலாலுக்கு பதிலா ஜட்கா பொருள் நீங்க வாங்குங்க, இறைச்சி நீங்க வாங்குறதா இருந்தா ஹலால் இறைச்சி வாங்காதீங்க, ஜட்கா இறைச்சி வாங்குங்க அப்படிங்கிறாரு. ஜட்கா இறைச்சினா என்னன்னா, ஒரே வெட்டா வெட்டி சாவடிப்பாங்க தெரியுமா, இந்த கோயில்ல எல்லாம் பலி கொடுப்பாங்க, ஒரே வெட்டா வெட்டி அப்படியே சாவடிப்பாங்க. இந்த ஜட்கா பலியிடுதல் இருக்குல்ல, இந்த முறை இறைச்சியை நீங்க வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஹலால் செய்யப்பட்டது சாப்பிடணுன்றது கடமை இருக்கு, இந்துக்களுக்கு அப்படியே தான் கடமை இருக்குதா? அப்போ சும்மா இருக்கக்கூடிய மக்களை நீ ஹலால் வாங்காத, அதுக்கு பதிலாக ஜட்கா வாங்கு அப்படின்னு சொல்லி இப்படி அவங்கள தூண்ட விட்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரயில்வே வாரியம் கேட்டாங்கல்ல, ரயில்வே வந்து ஒரு பொது நிறுவனம், அரசாங்க நிறுவனம், அதுல எப்படி நீங்க ஒரு மதத்தை சார்பா நீங்க இயங்கலாம் அப்படின்னாங்கல்ல. இப்ப சமீபத்துல உத்தரப்பிரதேச முதலமைச்சரை பத்தி நம்ம சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அங்க உத்தரப்பிரதேசல காலங்காலமா ஒரு நடைமுறை இருக்கு. ஏன்னா அங்க 20% மேல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அந்த மாநிலத்துல காலங்காலமா ஒரு நடைமுறை என்னன்னா, ஒவ்வொரு பெருநாள், நோன்பு பெருநாள் முடிஞ்சதுக்கு பிறகு, ரம்ஜான் முடிஞ்சதுக்கு பிறகு முதலமைச்சரோட இல்லம்னு ஒண்ணு இருக்கும். அந்த CM ஆபீஸ்ல முதலமைச்சரோட இல்லத்திலையும் ஆளுநர் மாளிகையிலையும் ஈது மிலான்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஈது மிலான்னா ஒண்ணும் கிடையாது, ஈது சந்திப்பு, பெருநாள் சந்திப்புன்னு சொல்லி அர்த்தம். எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சந்திப்பு விழா நடத்தி ஒரு மத நல்லிணக்கத்தோட நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. யோகி ஆதித்யநாத் வந்தோடனே இந்த நிகழ்ச்சியை தடை செய்யறாரு. இதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ஏன் ஈது மிலான் நிகழ்ச்சி வைக்கிறாங்களே, இது மாதிரி தீபாவளி மிலான்னு ஒரு பழக்கம் இருக்குதா, இது மாதிரி நவராத்திரி மிலான்னு ஏதாவது பழக்கம் இருக்குதா, அப்ப எதுக்கு ஈது மிலான் மட்டும் ஒன்று இருக்கணும்? இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாச்சே, இதுல எப்படி ஒரு மதத்துக்கு மட்டும் உரிமை கொடுக்க முடியும்னு சொல்லி இதை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சரோட இல்லத்திலேயோ ஆளுநர் மாளிகையிலையோ இந்த ஈது மிலான், ஈது சந்திப்பு நிகழ்ச்சி அங்க தடை செய்யப்படுது. ஆனா இது தடை செய்யப்படுதுல, இப்ப ஹியூமன் ரைட்ஸ் நியாயமானவங்களா தான் அங்க போய் கேள்வி கேட்கணும். இப்ப நான் சொல்ல, இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாசம் கன்னியா பூஜான்னு சொல்லி உத்தரப்பிரதேசல ஆளுநர் மாளிகையில கன்னியா பூஜா நிகழ்ச்சி நடத்தப்படுது. அதுவும் சாதாரணமாக நடத்தல, 5001 கன்னியா பூஜா அப்படின்னா கன்னிகளால நடத்தக்கூடிய பூஜை, ஒரு நவராத்திரி மாதிரி கன்னிகள் வர வச்சு ஒரு பூஜை ஒன்று நடத்துவாங்க, சில பாடல்கள் பாடி. இதுல வந்து கன்னி பெண்கள் மட்டும் வர வைக்கப்படுவாங்க.
அப்படி 5001 கன்னி பெண்களை வர வச்சு இந்த கன்னியா பூஜா ஆளுநர் மாளிகையில் நடத்தப்படுது. இப்ப 5001 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கோ அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கோ அது செலவு யார் செய்யணும்? அரசு தான் செய்யணும். இது எப்படி நீ அரசு காசுல கன்னியா பூஜா ஆளுநர் மாளிகையில் நடத்தலாம்னு சொல்லி யாருமே அதை கேள்வி கேட்கல. ஆனா ஒரு ஈதுக்காக நடத்தக்கூடிய சந்திப்பை தடை செய்யக்கூடிய இந்த கூட்டம் அங்க கன்னியா பூஜாவை அரசு பூஜையில நடத்துறாங்க பாருங்க. இதுதான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட ஒரு ஆட்சி. ஏன் ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா? ராமர் கோயில் இங்க திறக்கப்படுது. அதே நேரத்துல உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் மாளிகையில அனுமான் சலிசா ஓதப்படுது. அந்த ஆளுநர் மாளிகையோட வட்டாரத்துல உட்காந்துட்டு அனுமான் சலிசா பாடப்படுது. அப்போ முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு மட்டுமே எங்களுடைய ஆட்சி. இந்த வெறுப்பு காட்டினா அது மூலமா இந்துக்களுடைய ஓட்டு அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி முழுக்க முழுக்க வெறுப்பு கொண்டாச்சு. அதனாலதான் நீ ஹலால் இறைச்சி வாங்காத, ஜட்கா இறைச்சி வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு கூத்து ஒண்ணு செஞ்சாரு. எந்த அளவுக்கு ஒரு கூத்துனா, உலக அதிசயங்கள்ல ஒண்ணு தாஜ்மஹால். உலகத்துல 7 அதிசயங்கள்ல இது முக்கியமான ஒரு அதிசயம். இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். இன்னைக்கும் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்தியாவுல பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா தாஜ்மஹால் ஒரு முக்கியமான ஒரு அடையாள சின்னம். ஆனா யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரா வந்தோடனே கலாச்சார பாரம்பரியம் கொண்ட வரலாற்று இடங்கள் எதெல்லாம் உத்தரப்பிரதேசல இருக்கோ அதை லிஸ்ட் போட்டு அதுக்கு அரசு சார்பில் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 32 பக்கத்துக்கு ஒரு டிராஃப்ட் ஒன்று வெளியிடுறாங்க. அந்த 32 பக்கத்துல பார்த்தோம்னா தாஜ்மஹால் அந்த லிஸ்ட்லயே கிடையாது. தாஜ்மஹால் எவ்வளவு முக்கியமான ஒரு வரலாற்று சின்னம் அந்த லிஸ்ட்ல கிடையாது. கேட்டா தாஜ்மஹால் கலாச்சார பாரம்பரியம் நிறைஞ்ச ஒரு வரலாற்று பொருள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பல கட்ட எதிர்ப்புக்கு அப்புறம் அது அந்த லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டது. அப்ப முழுக்க முழுக்க என்னன்னா, இந்த இஸ்லாமிய வெறுப்பு, அந்த ஹலாலை காட்டி, பெண்களுடைய ஹிஜாபை காட்டி, இவங்க வந்து முத்தலாக்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னவோ மக்கள் கையில பொய்யா சொல்லிட்டு, இப்ப யூசிசி முஸ்லிம்களுக்கு மட்டுமே ஏதோ சிவில் சட்ட உரிமை இருக்கிற மாதிரி, சிவில் சட்டம் எல்லா மதத்திற்கும் உரிமை இருக்குது. ஒரு இந்துக்கள் கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வரி சலுகையில அவங்களுக்கு சலுகை இருக்குது. இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிவில் உரிமை. ஒரு சீக்கியர் அவர் எங்க அரசு துறையில வேலை செஞ்சாலும் தலப்பா கட்டிக்கலாம், கையில குருவால் வச்சுக்கலாம், தாடி வைக்கலாங்கிறது சீக்கியர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிவில் உரிமை. பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்க முறைப்படி அவங்க திருமணம் செய்யறதுக்கோ, அவங்க முறைப்படி விவாகரத்து செய்யறதுக்கோ, அவங்களுடைய இடங்கள்ல மலைவாழ் பகுதியில் வாழக்கூடியவங்க அந்த இடத்த மற்ற மாநிலங்கள்ல இருக்கவங்க யாருமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எப்படி சிவில் உரிமை கொடுக்கப்பட்டதோ அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சிவில் உரிமை. அவங்களுடைய திருமண விஷயத்துல, விவாகரத்து விஷயத்துல, அவங்களுடைய சொத்துக்களை அவங்க பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய விஷயத்துல இப்படி இஸ்லாமியர்களுக்கு சிவில் உரிமை இருக்கு. ஆனா இந்த பாஜக கூட்டம் என்ன செய்வாங்க, ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டுமே சிவில் உரிமை இருக்கிறதால எப்படி முஸ்லிம்களுக்கு மட்டும் இருக்கலாம், பொது சிவில் சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதோட வெளிப்பாடாதான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களோட விஷயத்தை வச்சோம் இங்க வந்து இப்படி மத வெறுப்பு கொண்ட ஒரு கொள்கையை திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கொள்கை திணிப்பப்பட்டதோட விளைவு எப்படி ஆயிப்போச்சுன்னா, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடக்கூடிய வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடக்கூடிய சின்ன சின்ன பசங்க கூட இன்னைக்கு மத வெறுப்பை காட்டிட்டு இருக்கான். இது பார்த்தோம்னா கொல்கத்தால வந்து அமன் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல பிரபலமா இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல இந்த கிரிஞ்சி டான்ஸ் ஆடிட்டு பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி அமன் சர்மான்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இவன் வீடியோ எப்படி பண்ணுவான் அப்படின்னா, இத்தாண்டி ஸ்பீக்கர் ஒன்று கையில கொண்டு போயிருவான். அந்த ஸ்பீக்கர் எடுத்துட்டு போய் பொது வெளியில வச்சுட்டு அங்க போய் அந்த பாட்டுக்கு ஏற்ற டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இவனுடைய டான்ஸ் முழுக்க பஸ்ல தான் ஆடுவான். கொல்கத்தால இந்த மினி பஸ் நிறைய போயிட்டு இருக்கோம். அந்த பஸ்ல ஏறி பஸ்ல அந்த ஸ்பீக்கர் வச்சு ஒரு டான்ஸ் ஆடி அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டால ரீலா போடுவான். ஆனா இவன் இப்படி கூத்து டான்ஸ் ஆடக்கூடிய இந்த மூதேவி இப்படி இதுவே ஒரு பப்ளிக் நியூசன்ஸ். இது பொதுமக்களுக்கு இடையூறு செய்யறது, ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது பப்ளிக் நியூசன்ஸ். ஆனா அந்த பப்ளிக் நியூசன்ஸ் எப்படி செய்வான் அப்படின்னா, அதுல ஏதாவது ஒரு ஹிஜாபு போட்ட முஸ்லீம் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள போய் கிண்டல் பண்றது, நீ முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்க, உடம்ப மறைச்சிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி இவன் அந்த மாதிரி உடலை மறைச்சா மாதிரி அந்த பொண்ணுங்களை கிண்டல் கேலி செய்யற மாதிரி, அந்த பாட்டுல எதுங்கெல்லாம் ஆபாச நடனம் வருதோ அது அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடுற மாதிரி இப்படி ஒரு கேடுகட்ட காரியம் செய்யறான். அப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு மூதேவிக்கே இப்படிப்பட்ட ஒரு மத வெறுப்பு வருதுன்னா, ஏன்னா இங்க ஆட்சியாளர்களே இப்படி மத வெறுப்பு கொண்டு ஆட்சி தானே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்மளும் இப்படி செஞ்சா நம்மளை யாரு கேட்க போறா அப்படின்ற இந்த துணிச்சல்ல தான் இன்னைக்கு வட மாநிலம் முழுக்கவே ஒரு மத வெறுப்பு கொண்ட ஒரு செயல்பாடை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால இப்பேற்பட்ட ஒரு இந்த மனநிலை, ஒரு வெறுப்பு கொண்ட மனநிலை, எப்போ பார்த்தாலும் முஸ்லீம் என்ன செய்யறான், முஸ்லீம் வீட்டு ஃப்ரிட்ஜையும் முஸ்லீம் வீட்டு பாத்ரூமையும் திறந்து பார்த்துருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் மாறி அங்க ஒரு பகுத்தறிவு சிந்தனை வரணும் அப்படின்னு நம்மளாம் ஆசைப்படுறோம். ஆனா எக்காரணத்தை கொண்டு அந்த சிந்தனை தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறத நம்மளுடைய முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது இந்த மத வெறுப்பு கொண்ட சித்தாந்தத்தை திணிச்சிடணும், தாமரை ஆட்சி கட்டல அமைஞ்சிடணும் சொல்லி இங்க பல்வேறு கட்ட சூழ்ச்சி. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை அழிக்கணும், அதிமுகவை அழிச்சு அந்த இடத்துல பாஜகவை கொண்டு வந்துடணும். அதுக்காக பல நடிகர்கள் இங்க களத்துல இறக்கப்பட்டு திமுகவுக்கு எதிராக பாஜக உட்கார்ந்துருங்கிறதுக்காக தான் இங்க பல வேலைகள், செங்கோட்டையன் மாதிரியான பல பேர்களை இறக்கி இங்க பல வேலைகள் செய்யப்படுது. அதனால எந்த ஒரு சூழ்ச்சி நடந்தாலுமே தமிழர்கள் இந்த விஷயத்துல எப்போ நம்ம காலங்காலமா எப்படி ஒரு ஒற்றுமையோட ஒரு மத நல்லிணக்கத்தோட வாழ்றோமோ அந்த மத நல்லிணத்திற்கு
கொஞ்சம் கூட குறை ஏற்படாத அளவுக்கு நம்ம எப்பவும் விழிப்புணர்வோட இருந்து இது பெரியார் மண் தான் அப்படிங்கறத உறுதி செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தர் மேல கடமை. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.